தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் உள்ள அரிசி குடோனுக்குள் மழை வெள்ளம் புகுந்ததால் அங்கிருந்த சுமார் 1500 அரிசி மூட்டைகள் மழைநீரில் நனைந்து வீணாகி போனது. இது குறித்தான விவரங்களை களத்திலிருந்து செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். நாம் தற்போது ஏரல் பஜாரில் இருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து கடைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் தற்போது வீணாகி போயிட்டு நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் சுமார் 1500 மூட்டைகள் அரிசி தற்போது வீணாகி போயிருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரிசி கிடவுனில் 1500 மூட்டைகள் முழுவதுமாக தண்ணீரில் நனைந்து வீணாய் போயிருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அரிசிகளுமே எதுவுமே பயனற்ற ஊறி 3 நாட்களாக ஊறி தற்போது எதற்கும் பயனற்ற அரிசியாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த மூட்டைகளில் அனைத்து வகை அரிசிகளும் இருக்கிறது. பொதுமக்கள் எவ்வளவோ சிரமப்பட்டு 1 கிலோ அரிசிக்காக போராடுகின்ற இந்த சூழல்தான் தற்போது இந்த அரிசிகள் 1500 மூட்டைகள் வீணாய் போயிருக்கின்றன. நாம் இங்கே பார்த்து கொண்டிருப்பது இந்த மைசூர் பொன்னி என்ற அரிசி தற்போது ஊறி இருக்கிறது, முழுமையாக ஊறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலாக ஊறினால்தான் இந்த அளவுக்கு இருக்க முடியும். இந்த 1500 மூட்டை குவியல் குவியலாக இங்கே இருக்கிறது. இதனுடைய உரிமையாளர் இங்கே தான் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். ஐயா, என்ன கடை நம்ம திங்கக்கிழமை நமக்கு ஒரு தகவலும் இல்லை. வெள்ளம் வந்து அவ்வளோதையும் உள்ள தண்ணி உள்ள போயிட்டு உள்ள 1500 மூட்டை உள்ள அவ்வளோ நாசமாயிட்டு. இன்னைக்கு கடையை போட்டு நீங்கள் கடைசியாக போகணும். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மழை, திங்கக்கிழமை காலைல வெள்ளம் வந்து பிறகு அன்னைக்கு உடனே பூட்டியாச்சு. பூட்டின உடனே தண்ணி அவ்வளோ உள்ள போய் அவ்வளோ ஜரக்கு அடைஞ்சிட்டு. நான் பொங்கலுக்காக எடுத்து வச்சிருந்தேன் 1500 மூட்டை, அவ்வளோ போயிட்டு மழை அடைஞ்சிட்டு. உங்களுக்கு இப்போ லாஸ் ஆயிருக்கு. எனக்கு ஒரு 25 லட்சம் ரூபா. நேற்று வந்து பாதி வெளியே போட்ட 100 மூடை உள்ள கணக்கு எடுக்க முடியல. 1000 மூடை இருக்கும். இன்னும் 100 மூடை உள்ள கணக்கு உள்ள எடுக்க முடியல. ஆளு எத்தனை நேரம் 10 வருஷம் எடுத்து போட்டு எடுக்க முடியல. அவ்வளோ லாஸா வச்சு ஆள் தான் என்ன செய்யணும் தெரியல. ஆள் தான் வரும். உங்களுக்கு விலை கொடுத்துன்னு சொல்லி எடுத்து வச்சேன். அவ்வளோ இன்னும் 2-3 வாரம் தான் கிடக்குன்னு சொல்லி எடுத்து வச்சேன். அவ்வளோ போயிட்டு இன்னும் 2-3 வாரம் தான் கிடக்கு. அதுக்காண்டி அவ்வளோ வாங்கி வச்சேன். விலை கொடுத்துன்னு அவ்வளோ போச்சு. இன்னும் எடுக்க முடியல. உள்ள கிடக்கு, எடுக்க ஆள் இல்லை, எடுத்து வெளியே போடுறதுக்கு. பார்ப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு மூட்டையும் தற்போது வீணாக வெள்ளத்தில் சிக்கி தற்போது வீணாகி போயிருக்கிறது. அந்த உரிமையாளரை பார்க்க கூட முடியவில்லை, அந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய் பொருட்கள் தற்போது இந்த இடத்தில் மட்டும் சேதமடைந்திருக்கின்றன. இந்த பஜார் முழுக்க, ஏரல் பஜார் முழுக்க இதே நிலைமையாக தான் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்கள் பொருளை பார்த்து உரிமையாளர்கள் கண்ணீர் விட்டு அழுகின்ற ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. 3 நாட்களாக தண்ணீர் உரிய அனைத்து பொருட்களுமே வீணாகியிருப்பது பார்ப்பதற்கே நம்மை உருக்கமடைய செய்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.